கரூர் தான்தோன்றிமலை கணபதிபாளையம் அருள்மிகு பகவதியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா. கரூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட தான்தோன்றிமலை கணபதிபாளையத்தில் குடிகொண்டு அருள்பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ பாலமுருகர், ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி, ஸ்ரீ விஷ்ணு துர்க்கை உள்ளிட்ட பரிவார தெய்வங்களுடன் அருள்மிகு ஸ்ரீ பகவதியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா இன்று நடைபெற்றது. நிகழ்ச்சியை முன்னிட்டு கடந்த வெள்ளிக்கிழமை காவிரி ஆற்றில் இருந்து 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீர்த்தம் கொண்டு வந்தனர். அதன் தொடர்ச்சியாக அன்று கணபதி யோகமத்துடன் முளைப்பாரி எடுக்கும் நிகழ்ச்சியும் அதன் தொடர்ச்சியாக முதல் காலையாக வேள்வி நடைபெற்றது. மேலும் ஆலயம் அருகே பிரத்யேக யாகசாலை அமைக்கப்பட்டு முதல் காலையாக வேள்வி, 2ஆம் காலையாக வேள்வி, 3ஆம் காலையாக வேள்வி என 4 கால யாக வேள்வி நடைபெற்ற பிறகு பூஜிக்கப்பட்ட புனித தீர்த்த கலசத்திற்கு சிவாச்சாரியார்கள் வேத மந்திரம் கூறியபடி மகா தீபாராதனை காட்டப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக மேல தாளங்கள் முழங்க வான வேடிக்கையுடன் ஆலயத்தின் சிவாச்சாரியார்கள் புனித தீர்த்த கலசத்தை தலையில் சுமந்தவாறு கோபுர கலசம் வந்தடைந்தனர். அதன் தொடர்ச்சியாக அருள்மிகு ஸ்ரீ பகவதியம்மன், ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ பாலமுருகன் என சுவாமிகளுக்கு உரிய நேரத்தில் கோபுர கலசத்திற்கு மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. அதன் தொடர்ச்சியாக மூலவர் பகவதியம்மன், விநாயகர், பாலமுருகன் உள்ளிட்ட சுவாமிகளுக்கு புனித தீர்த்தத்தால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் பக்தர்கள் மீது தீர்த்தம் தெளிக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக சுவாமிக்கு பட்டாடை உடுத்தி வண்ண மாலைகள் அணிவித்த பிறகு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. கரூர் தான்தோன்றிமலை கணபதிபாளையம் அருள்மிகு பகவதியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற மகா கும்பாபிஷேக விழாவின் நிகழ்ச்சியை காண கரூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் இருந்து ஏராளமான ஆன்மீக பக்தர்கள் ஆலயம் வருகை தந்து ஓம் சக்தி பராசக்தி என்ற கோஷத்துடன் மகா கும்பாபிஷேக விழாவை கண்டுகளித்தனர். பின்னர் அனைவருக்கும் யாகசாலையில் உள்ள கயிறு மற்றும் விபூதி உள்ளிட்ட பிரசாதங்கள் வழங்கப்பட்டது. கரூர் தான்தோன்றிமலை கணபதிபாளையம் அருள்மிகு ஸ்ரீ பகவதியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழா ஏற்பாட்டை ஆலய நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். ஒரு ஊருக்கு போனதும் அந்த ஊரில் போனது அந்த வீட்டில் இருந்த உட்காந்து அனைத்து சாப்பிட்றீங்களா, காப்பி சாப்பிட்றீங்களா, தண்ணி சாப்பிட்றீங்களான்னு கேட்டுச்சான். அவர் வீட்டுக்கார்ட்ட சொன்னாங்க, அந்த வீட்டுக்கார்ட்ட உன் மனைவி பரவாயில்லப்பா, வந்த மரியாதை தெரியுது, தண்ணி சாப்பிட்டு தண்ணி கொண்டாந்து கொடுக்குது, டீ சாப்பிட்றே அப்படின்னு கேட்குது, என் வீட்டுக்காரே தான் இருக்காங்க அந்த வீட்டை நீ சொன்னார். மறுநாள் அந்த வீட்டை நம்ம போச்சு போயிட்டேன் திருச்சி வார மறுநாள் ஒரு வீட்டுக்கு வந்து இன்னொரு வீட்டுக்கு போனாராம். அந்த வீட்டுல பையன் பையன் மாட்டிட்டு அவர் விவசாயம் இடத்துல நிறைய களை பயிர் ரொம்ப கம்மி, களை அதிகமா இருந்துச்சான். அந்த விவசாயம் இருந்தாங்கன்னா யாரை பார்த்தாலும் திருப்தியாக பேசுறான், நம்மளோட வயக்காட்டு கலந்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லி எப்பா ஒரு நாளைக்கு இருக்கிறாரு. இந்த வயக்காட்டில் ஏகப்பட்ட கலைன்னு சொல்ல போனா கலையில செத்து பண்ணிட்டு அவர் அவனை கூப்பிடுறாரு. போனா போய் இப்போ நாளைக்கே போனாங்க சொல்லிட்டு மறுநாள் அந்த விவசாயி கூட போனாங்க. போய் நாட்டை சுற்றி பார்த்தானா அதை போன்று நீண்ட சுமை வாங்கிடும். மண்ணில் நீண்ட 1000 எடுக்கணும், கடவுள் நீண்ட 1000 எடுக்கணும், மஞ்சள் உருண்ட மழை கடலை 1000 போடணும். எப்படி திருமணம் கஷ்ட மஞ்சள் பண்ணுவோம், நீண்ட சுமை வாங்கிகள் உருண்ட மஞ்சளை 1000 போடணும். மாநிலங்கள் நிறைய இருக்காங்க. அந்த அறிக்கை சொன்னாரு, பரவ சொன்னாங்க, இந்த நேரத்தில் நான் எங்கே போகக்கூடிய வாய்ப்பு எனக்கு இல்லை, என்னோட தாயாரும் முடியாதவர்கள் இருக்காங்க, வீட்டில் தினமுறை தியாகத்தை செய்கிறார். அந்த நேரம் காற்றுல அந்த பிரவாகம் பரவினது. சுவாசித்த ஜீவராசிகள் 6 அறிவிடுத்த மனிதர்கள் ஒவ்வொரு அறிவிடுத்த எதிர்ப்பு
Terima kasih.